ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை அதிகமனை சார்பு தேவனே, இந்த காலை விளக்க நன்றியோடும் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இசப்பா வார்த்தைகளை ஆண்டவர் என் மூலியமா நீ பேச போறதுக்காக நன்றியோடும் ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு ஆண்டவரே பாத்திரமா நீ பயன்படுத்துறதுக்காக நன்றியோடும் துதிக்கிறோம். நீங்க பேசுங்க ஐயா, நாங்கள் கேட்கிறோம். நான் மறைக்கப்பட்டு என்று வெளிப்பட வேண்டும் பிதாவே. எல்லா துதி கனமையுமே செலுத்துகிறோம் ஜீவனில் இயேசுவின் பிதாவே. ஆமென் ஆமென். இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் என்ன? வியாதியை உங்களை விட்டு விலக்குவேன். அல்லேலூயா. நம்ம உடம்புல 42 வகையான வியாதிகள் இருக்கான். 42 டைப்ஸ் ஆஃப், அதாவது ஒரு கேட்டகரி மாதிரி வரும். ஒரு 42 வகையான இது இருக்கு வியாதி. அதே மாதிரி ஸ்காலர்ஸ் சொல்றாங்க, இந்த ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அது அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன சொல்றாங்கலாம், இயேசு கிறிஸ்துவ 42 முறை சாட்டையால் அடிச்சாங்க. 42 முறை சாட்டையால் அடிச்சிருக்கிறாங்க. அதுதான் ஐசையா 53:5 என்ன சொல்லுது, உங்க தழும்புகளால் நான் சுகமானேன். இந்த 42 நோயில இருந்து ஆண்டவர் என்ன பண்ண, 42 தழும்புகள் நம்ம பார்த்துக்கங்க. ஆண்டவர் எந்த இடத்துல நோய் வராதுன்னு சொல்லவே இல்லை. அது மட்டும் வச்சுக்க, நோய் வரும்னு சொல்லாது. நோய் வரும், ஆனால் அதுலேருந்து நான் கூட விடுதலை கொடுப்பேன். நோய் நம்மளுக்கு விடுதலை உண்டுன்றது ஆண்டவரோட வாக்கு தத்தம். அல்லேலூயா. நம்ம உணவுல பார்த்தீங்களா, ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 தான் ஆப்ரேட் பண்ணுது நம்ம வாழ்க்கையில். சரீர பிறகு நோய் வந்து ஆண்டவரே என்ன பண்றது கொஞ்சம் ஈஸி. லைக் இப்போ பாருங்க, இந்த கோல்டு இருக்கு, இந்த கோல்டில் வந்து நம்மளுக்கு கோல்டு பிடிக்கணும். அது சரீர பிறகு வியாதிகளை வந்து ஆண்டவரால் கொஞ்சம் சீக்கிரமா நீக்க முடியும். சரீர பிறகு நோய் வந்து அது எப்படியாலும் வரலாம், வரான்னு சொல்ல முடியாது, எப்படியாலும் வரலாம். சுகர், ப்ரெஷர், அது இது எதோ வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு விடுதலை கிடைக்குது, நம்மளுக்கு விடுதலை கிடைக்குது. சங்கீதம் 107:20 படி. அல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்கள் குணமாக்கி அவர்களுக்கு அழிவுக்கு தப்பிக்கிறார். ஆண்டவர் வசனத்தினால சில நேரம் ஜெபம் பண்ணும் போதோ இது பண்ணும் போதோ என்ன பண்ணுது, நம்மளுக்கு வேண்டாம் விடுதலை கிடைக்குது. சரீர பிரகாரம் விடுதலை அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா ஆவி ஆத்மால பிரச்சனை வந்து அங்கதான் பிரச்சனை. நொறுக்கப்பட்ட ஆவி, நொறுக்கப்பட்ட இருதயங்கள் அது இருக்கும் போது ரொம்ப கஷ்டம். அந்த வியாதி யாராலும் தீர்க்க முடியாது, ஆண்டவரால் மட்டும்தான் தீர்க்க முடியும். அந்த வியாதி வந்துச்சுன்னு வச்சுங்க, நொறுக்கப்பட்ட ஆவி, நொறுக்கப்பட்ட இருதயம் வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது வர்றது நீதிமொழிகள் 18:14 படிமா. முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? இந்த முறிந்த ஆவின்றது எப்படின்னா, எப்படி வேணா வரலாம். சில பேர் நம்மளை பற்றி தப்பா பேசலாம், நம்ம சித்த பற்றி தோம பேசலாம். நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்தோம், அது கிடைக்கல, ஏதோ ஒன்று வரும்போது என்ன பண்ணுறது, நம்ம சோர்ந்து போகிறோம். சோர்வு எது தெரியுமா? நோயின் உடல் ரீதியாக சோர்ந்து போன உண்மையிலேயே ரொம்ப இப்போ சோர்ந்து போவோம் தெரியுமா, நம்ம மன ரீதியாக பாதிக்கப்படும் போது தான். நம்ம ஆவி நொறுக்கப்படும் போது தான் என்ன பண்ணுறோம், இன்னும் நம்ம மன நம்ம இறுதி ஆத்மாவில் ஒரு 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 பாரம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, இந்த ஒடுக்கப்பட்ட ஆவி வந்துடுச்சுன்னா வச்சுக்க, நமக்கு என்ன பண்ணுறது, ஒரு பாரமான. அதே நீதிமொழிகள் 15:13 படிமா. 2வது பகுதி படியா. 15:13.
மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். உடல் ரீதியாக ஆவி பார்த்தீங்க, உடல் ரீதியாக நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம கோல்டு இருந்தா பாருங்க, கோல்டு இருக்கு, காஃப் இருக்கு, ஜுரம் இருக்கு, அப்படி இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். உள்ளுக்குள்ள நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பாரத்தை, உள்ளுக்குள்ள போற அந்த ஒடுங்கின ஆவியை, புரோக்கன் ஹார்ட்டட், ஒடுக்கப்பட்ட அந்த இதயத்தை நம்ம யார்கிட்டயுமே சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. நம்ம வந்து பார்க்கும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போம். ஆனால் ஒரு இல்லை, ஒரு காமெடி டிவி பார்க்கும்போது ஒரு காமெடி சீன் போகும்போது நம்ம சிரிக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம ஆவி நொறுக்கப்பட்டது. நம்ம ஆவி நொறுக்கப்படும் போது நம்ம வெளிப்புறமாக நடிப்போம் நல்லா இருக்கிற மாதிரி, ஆனால் உள்ளுக்குள்ள நொறுங்கி போயிருப்போம். அது எதனால கூட வரலாம், எப்படினாலும் வரலாம். சில பேருக்குள்ள பற்றி தப்பாக பேசலாம். சில காரியங்கள் நம்ம எதிர்பார்ப்போம். சொல்கிறேன், ஒரு ஆஃபீஸில் சொல்கிறேன், நான் ஒரு சீனியராக இருக்கேன், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் சொல்லி எதிர்பார்க்குறேன், திடீர்னு எனக்கு கொடுக்காம இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். அப்போ நம்ம நொறுங்கி போயிடும். சில ஒன்று எதிர்பார்க்கணும். சில டைமில் அப்பா திட்டுவார், இல்லை பொண்டாட்டி திட்டம், இல்லை புருஷன் பொண்டாட்டி திட்டம், ஏதோ நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறது, நம்ம ஆவியும் இருதயமும் நொறுக்கப்படுது. ஒவ்வொரு முறையும் நடக்குது. ஆனால் அதையெல்லாம் யார் நம்மளுக்கு தெரியுதா? அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சில டைம் அந்த நொறுக்கப்படும் போது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அந்த நொறுக்கப்படும் போது அந்த ஆண்டவர் எது விடுதலை கொடுக்குறார், அதுலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்குறார். நொறுங்கின இந்தியமே நோக்கிடி கூப்பிடு என்னை, என்ன சொல்றாரு, கூப்பிடு சொல்றாரு. அவருக்கு நம்ம கூப்பிடும் போது என்ன பண்றாரு, நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இது வந்து உங்களுக்கு தான் தெரியும். இந்த வியாதி உங்களுக்குள்ளத்தான், இந்த ஒடுகின ஆவி, நொறுக்கப்பட்ட இருதயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். அதுலேருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் நம்ம தேவன். எவ்வளோ பெரிய தேவன் பாரு, எவ்வளோ நல்லவர். வியாதி வரும், ஆனால் அதுலேருந்து அவங்க விடுதலை கொடுப்பேன். நொறுங்குண்ட இருதயம் உனக்கு வரும், ஆனால் அதுலேருந்து நான் விடுதலை கொடுப்பேன். நொறுங்குண்ட இதயத்துக்கும் ஆவிக்கும் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. எங்க போய் விடுவாங்க, எங்க விடுவாங்க? கீழ்பாக்கில் கொண்டு போவாங்க. டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஒடுங்கின சில பேர் டிப்ரெஷனில் போவாங்க. டிப்ரெஷனா என்ன? உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு பாரம், உள்ளுக்குள்ள இருதயம் நொறுங்கி போச்சு, ஆவி போச்சு. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், எத்தனையோ பேர் சூசைட் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அது கிறிஸ்துவ மத்தியில் அவள் இல்லை. ஏன் கிறிஸ்துவ மத்தியில் இந்த சூசைடு தற்கொலை கிடையாது? ஏன்னா ஆண்டவர் அந்த உலகத்தை நொறுக்குன்னு ஆகி விட்டு, ஆனால் அவங்களுக்கு உலகத்தாருக்கு என்ன தெரியுமா, அவன் ஆண்டவன் இல்லை, உயிருள்ள தேவன், கல்லையும் மண்ணையும் தான் தேடுறான். அந்த நேரத்தை தேடும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுறது, வேற அவங்களுக்கு ஒரே வழி இல்லை. நம்மளுக்கு இருக்கு, நம்மளுக்கு ஒரே வழி யாரு, ஆண்டவர். ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. வேறு வழி தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, தற்கொலை, சூசைடு. ஏன் சில டைம்ல கோபத்தினால் இந்த உள்ளுக்குள்ள ஒரு பாரம் வரும், என்ன திரும்புது, நிறைய கோபம் வரும், ஆத்திரம் வரும், அகங்காரம் வரும். ஆனால் ஏன்னா அவங்களுக்கே தெரியாது என்ன நடக்கிறது உள்ளுக்குள்ள. அதனால சில கொலைகள் கூட நடக்கும். அவன் நினைப்பான், பாரு அவனை வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ அப்படின்னு சொல்ல, ஆனால் அது உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும், அவனுக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் பாருங்க நம்மளுக்கு வாக்குத்தத்தம் என்ன கொடுக்குறாரு. சங்கீதம் 147:3 படி. நூற்றி 147:3 147:3. இருதயம் நுண்டானவர்களை குணமாக்கிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நொறுங்கடி இதயத்தை என்ன பண்றாரு, குணமாக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை செய்ய என்ன பண்றாரு, நம்ம காயங்களை கட்டுற தேவன். சும்மா அப்படியே விட்டுட்டு பண்ணல, குணமாக்கிட்டு என்ன பண்றது, கட்டிடுறாரு. கட்டிட்டு திரும்பி அது என்ன பண்ணுது,
வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். பட் ஆனால் அது வரும். அது நம்ம சொல்ல முடியாது எப்படியா வந்துட்டு. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணாரு, நம்மளுக்கு ஒரு விசுவாசம், நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, என் தேவன் என்னுடைய மனபாரத்தின் வியாதியை விலக்கி போடுவார். என் தேவன் என் நொறுங்குண்ட என் இதயத்தை விலக்கி போடுவார். அல்லேலூயா. இந்த மாதிரி உடல் சோர்வு, மன ஆவி ஆத்மா சோர்வு வரும்போது என்ன நம்மளை விட்டு போகும், நம்மளை விட்டு ஒன்று போயிடும். நம்மளை விட்டு சமாதானம் போயிடும். உடம்பு சரியில்லை வச்சுக்கோங்க, எப்படி இருக்கு நம்மளுக்கு இப்போ சமாதானம் போயிடும். ஒரு நமக்குள்ள ஒரு பாரமாக இருந்துச்சு, உள்ளுக்குள்ள ஒரு பாரம் வந்துச்சுன்னா ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை சில பேர் சொல்லுவாங்க. நான் சாதாரண இருக்க டைமில் வந்து என்ன பண்ணுவோம், அப்படியா சொல்லி கேட்டுக்குவோம். இதே நம்மகிட்ட உடல் சோர்வாக இருக்குது, மனபாரம் சோர்வாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அவங்க பேசும்போது நம்மளுக்கு என்ன பண்ணும், கோபம் வரும். நம்மள்கிட்ட சமாதானம் போயிடும். எப்பவுமே ஆவி ஆத்மா சரிగా நொறுக்கப்படும் போது சமாதானம் நம்மளை விட்டு போயிடும். இந்த சமாதானத்தை தேவன் தான் நமக்கு அந்த சமாதானத்தை திருப்பி கொடுக்கும். நீ நிறைய நேரம் பார்த்து உங்களுக்கே தெரியும், உங்கள் வாழ்க்கையில் நீ யோசிச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய நாட்கள் நம்ம கோவப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு தெரியாம நம்ம கோவப்படுறோம். இந்த மாதிரி நம்மளே சில நேரங்களில் சில வார்த்தைகளில் பேசுகிறோம், கோபமாக சில பேர் திட்டுறோம், கோபமாக சில பேர் ஏன் கணவன் மனைவிக்குள்ள நிறைய நடக்குது, ஏன் அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ளே நடக்குது. எப்பவுமே பேசாத ஒருத்தர் திடீர்னு ரொம்ப கோபமாக பேசுவார். திடீர்னு ஒன்றுமா சாதாரண விஷயத்துக்கு கோபம் வரும், டபாக்குன்னு கோபம் வந்து திட்டிட்டு வர, மோசமாக பேசிட்டு போனோம். நேற்று தான் நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை பார்த்து சொல்லுவாங்க. திடீர்னு அடுத்த நாள் ஜுரம் வந்து கோவம் வந்து மனசில் இதை பாரம்பிச்சுக்கிட்டு இந்த மூஞ்சியிலே டெய்லி முழிக்கிறேன் பார். அதே அவருக்கு அந்த பாரம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அம்மா உன்ன மாதிரி ஒரு அழகான மனைவி எனக்கு கிடையாது. மதியம் ஒய்ஃப் சிரிக்கிறாங்க, மதியம் அடிக்கடி சொல்லுவார் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாமே அழகாக படைக்கப்பட்டோம் ஆண்டவர் கண்களுக்கு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் கண்களுக்கு பதிக்கப்பட்டோம். நம்மள ஆண்டவரை நல்லா அழகாக பார்த்து செதுக்கி இருக்கிறோம். நம்ம எல்லாமே அழகு, ஆண்டவர் கண்களுக்கு எப்பவுமே நம்ம அழகு தான். அல்லேலூயா. ஸோ நம்ம பாருங்க, அந்த மனபாரத்தில் போகும்போது நம்மளுக்கு ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு சுகவீனம் வரும்போது என்ன பண்ணுது, நம்மளுக்கு சமாதானம் போயிடுச்சு. இந்த சமாதானத்தில் போகும்போது தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு வாக்குத்தத்தம் திரும்பி என்ன பண்றாரு, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 14:27 படியும். அல்லேலூயா. என்ன சொல்றார் ஆண்டவர், நீ நொறுங்குண்ட இதயத்தை வச்சிருக்கும் போது, நொறுங்குண்ட ஆவி இருக்கும்போது, நொறுங்குண்ட சரீரம் இருக்கும்போது, நீ சமாதானத்தை இழந்து போகும்போது நான் என்ன பண்றேன், உனக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கிறேன். உனக்கு அந்த சமாதானத்தை நான் கொடுக்கிறேன். உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, உலகம் கொடுக்குற. ஏன்னா உலகம், நொறுங்குண்ட ஆவி நொறுங்கு இதயத்தில் உலகத்தில் சமாதானம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அது நம்மளுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு நம்ம நொறுக்கி போயிருக்கோம். டைம்ல ஒரு திடீர்னு ஒருத்தர் நம்மளை பார்த்து நம்ம அதிகமாக நேசிக்கிற நம்ம மேலே ரொம்ப திடீர்னு நம்மளை பற்றி ஒரு தவறான பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே நொறுக்கி போயிடும். நடக்குதா இல்லையா? பாசமுள்ள அப்பா அப்படி நல்லா பாசமாக பார்த்துக்கிற எல்லாம் திடீர்னு அவர் வந்து ஒரு கோபமாக ஒரு மோசமாக ஒரு மாதிரி பேசிட்டான்னா நம்ம எப்படி இருக்கோம்? சில பேர் பேசுவாங்க, அதாவது நீங்கள் காயப்படும்படியே பேசுவாங்க. நீங்கள் காயப்படணும், நான் பேசும்போது அவங்க எப்படியோ காயப்படணும். நம்ம சில டைமில் செய்கிறோம் அது. ஆனால் நம்ம பேசும்போது அவங்களுக்கு சில டைமில் சில காரியங்கள் பிடிக்காது. இருந்தாலும் அந்த பிடிக்காத காரியத்தை பற்றி தான் நம்ம பேசி அவங்க நொறுக்கு பண்ணணும், அவங்க நொறுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சில பேர் பண்ணோம், அந்த நொறுக்கிற டைமில் நம்ம சமாதானம் போயிடும். கோபம், அகங்காரம் எல்லாம் வெளியே வரும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்குறார்.
ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதயங்களையும் என்ன சொல்றாரு? உன் இதயமும் கலகாமலும் பயப்படி இருப்பாது. பயப்படாத, கலங்காத, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் உனக்கு. நான் உனக்கு அந்த சமாதானத்தை கொடுக்குறேன். உலகத்தின் சமாதானத்தை கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது நிரந்தரம் கிடையாது. உலகத்தின் சமாதானம் கிடையாது. நீங்க உலகத்தை சமாதானத்தை தேடி ஊரே போகுது. உலகமே அப்படிதான் பின்னால போகுது. ஏன்னா உலகத்தில் சமாதானம் கிடைச்சது போச்சு. ஆனா இந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்ம இதயங்களின் சிந்தைகளை கிறிஸ்துக்குள்ள காத்துக்களும் இந்த தெய்வீக சமாதானத்தை நம்மளுக்கு கட்டளையிடுறேன். அந்த தெய்வீக சமாதானம் எப்படி தரமா எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கும். நம்ம நிறைய நேரம் நம்ம இதயங்கள் நொறுக்கப்படும் போது, நம்ம ஆவி நொறுக்கப்படும் போது, அந்த சமாதானம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? நம்மளை வழிநடத்தி வருது. we don't get broken. நம்ம அப்படியே உடஞ்சு போக மாட்டோம். நீ பார்த்தீங்கன்னா உடஞ்சு போகிற மாதிரி இருப்போம், ஆனால் ஏஞ்சி நடக்க முடியும். நம்மள திடீர்னு நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நேற்று வரைக்கும் எப்படி இருந்தோமோ இன்னைக்கு கொஞ்சம் மாறிட்டோம் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இப்போ என்னென்ன இருக்க தரமா ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுக்குற. ஆண்டவர் என்ன பண்ண அந்த சமாதானத்தை நொறுங்கின்ற இருதயங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்குறார். நொறுங்கின்ற ஆவிக்கு அந்த சமாதானத்தை கொண்டு நொறுங்கின்ற சரீரத்துக்கு என்ன பண்ணார்? ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்குறார். அல்லேலூயா. தேவன் எவ்வளவு பெரிய நல்ல தேவன் பாரு. எல்லாத்தையும் கொடுக்கிறார், ஃப்ரீயா எல்லாத்தையும் கொடுக்கிறார். சங்கீதம் 34:18 படி. (34:18) 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நொறுங்குண்ட ஆவிகளை ரட்சிக்கிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பாருங்க. யாரோட இருக்கிறாரு? யாரோட இருக்கிறார் ஆண்டவர்? நொறுங்குண்ட இருதயம் நம்மள பாரு ஆட்கள். நொறுங்குண்ட இதயம் எத்தனையோ நாட்கள் நம்ம நடக்க நொறுங்குண்ட அதை எப்படி என்ன பண்றாரு? நொறுங்குண்ட ஆவியாரோட இருக்கிறார். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மளோட இருக்கிறேன்றார். நீ நொறுக்கப்படும் போது நீ நொறுக்கப்படுவாய். ஆவியில் சரீரத்தில் இத்தியத்தில் நொறுக்கப்படி. ஆனால் அந்த நொறுக்கப்பட நேரத்தில் அந்த நான் என்ன பண்ணேன்? உன்னோடு இருந்தால் நான் உன்னை ரட்சிப்பேன், உன்னோடு தான் நான் பாதுகாப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு இல்லையா? இதெல்லாம் நம்மளுக்கு செய்கிறாரே இல்லையா? நீ என்ன பண்றீங்க? இதெல்லாம் ஆண்டவர் பங்கு. வாக்கு தத்துவம் எல்லாத்தையும் செய்கிறாரு, கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாரு. உங்களுடைய பங்கு என்ன? நல்லா சாப்பிடணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், சண்டே முடிஞ்சால் சபைக்கு வரணும், பைபிள் எடுத்துகிட்டு வரணும். பைபிள் எடுத்துகிட்டு வந்து சண்டே அப்பாடா இந்த சண்டே பைபிளை திறந்தாச்சு. அப்புறம் திடீர்னு ஞாபகம் வரும், ஓ செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் இருக்கா, அது வேற திறக்கணுமா, சரி எடுத்துன்னு வந்து. அப்புறம் செவ்வாய் அப்பாடா 5 நாள் பைபிளுக்கு ரெஸ்ட் இல்லை. அப்படித்தானே கிறிஸ்துவ வாழ்க்கை. நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கை அதான் ஆகிப்போச்சு, சடங்காச்சாரம் ஆகிப்போச்சு. பார்த்தீங்களா? ட்ரெடிஷன் வந்துடுச்சு, சபைக்குள்ள வந்துடுச்சு, ரொம்ப வருஷமாயிடுச்சு ட்ரெடிஷன் வந்து. ஆனால் நம்ம ட்ரெடிஷன் கிடையாது, நான் சடங்காச்சாரம் பண்ண மாட்டேன். கிறிஸ்துவோட வாழ்க்கையில் ரட்சிப்பின் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க? சண்டே சர்ச்சு கண்டிப்பாக அட்டன் பண்ண ரொம்ப கரெக்ட், நல்லது. தைத்து கொடுக்கணும், அதுவும் கரெக்ட். அதோட போதுமா? காணிக்க கொடுங்க, அதோட போதுமா? ஸ்பெஷல் ப்ரேயர் இருந்தால் பொங்கல் போய் அது நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம், எல்லாம் பண்ணோம், அதோட முடிஞ்சு போச்சா? யாராவது ஒருத்தர் இப்போ ஏன் சின்னு சொல்லுங்க, நேற்று நான் காத்தால் டிஃபன் சாப்பிட்டேன், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டேன், நைட்டு சாப்பிட்டுட்டேன், இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், யாராவது சொல்ல முடியுமா? கரெக்டாக எங்கள் பிஓபி பிரின்ஸ் ஆஃப் பீஸில் 9:30 மணிக்கு முடிப்பார் எங்கள் பாஸ்டர். எனக்கு 9:30 கரெக்டாக 9:25 ஒரு ஞாபகம் வரும். கரெக்டாக நான் சொல்கிறேன், வாரம் நடக்கும். ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பேசிட்டு நாங்கள் சங்கீதான ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் டிஃபன் சாப்பிடுவோம். என் மைண்டில் என்ன ஞாபகம் வரும்? போன வாரம் பொங்கல் வடை சாப்பிட்டோமா இல்லை பூரி தோசை சாப்பிட்டோம்.
கரெக்டாக 9:25 எனக்கு ஞாபகம் வரும். என்னது, பொங்கல் வடை சாப்பிட்டோமா இல்லை பூரி தோசை சாப்பிட்டோம். அதுலேயே அது 5 நிமிஷம் போயிடும். அதுக்கப்புறம் போயிட்ட போய் என்ன வருது ஞாபகப்படுது. அப்படியே போயிடுச்சு, ட்ரெடிஷ்னலாக போயிடுச்சு. என்ன எக்ஸ்ட்ரா பண்ணுறோம்? எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம்? இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் வேலைக்கு போகலன்னா குடும்பம் எப்படி இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அதே கணவன் வேலைக்கு போயிட்டு எல்லாம் பொருளை ப்ரொவிஷன் அரிசி கிச்சில் வாங்கிட்டு வந்து டேபிளில் வச்சுட்டு பொண்டாட்டி சமையல் பண்ணலாம், அப்படி இருக்கும் குடும்பம். எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஒரு பங்கை செய்கிற, உங்கள் பங்கு என்ன அதில்? சரி பார்ப்போமா. நம்மளுக்கு எப்பவுமே இவர் தான், பேதுரு தான் சாட்சி நம்மளுக்கு. அவரை பார்ப்போம். பேதுரு என்ன சொல்ற, லூக்கா 5:3. லூக்கா 5:3-6. சாரி, 4:6 படி. 4:6 படி. Luke 5:4-6. அல்லேலூயா. இங்க என்ன பண்ண, பேதுரு படகுல உட்காந்துக்கிட்டு, பேதுரு யாருன்னா ஒரு மீன்காரன், பிறந்ததே மீன்காரன். என்ன பண்றாரு, அவனை கடல்ல போய் போடுறான்னு சொல்றாரு, வலையை போடுறாரு. எது காத்தால போய் சொல்றாரு. அவன் என்ன சொல்றான், உடனே நைட்டு ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். ஏன்னா நைட்டில் தான் மெயின். எப்பவுமே இங்கேருந்து காத்தால போனால் கூட வலையை வந்து நைட்டில் தான் போடுவாங்க. ஏன்னா மீன் அப்போ தான் வெளியே வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா வெயிலில் வந்து மீன் வெளில போயிடும். ஸோ நைட்டில் தான் மீன் பிடிக்க முடியும், நிறைய மீன் பிடிக்க முடியும். அதனால் அவன் சொல்கிறான், அந்த இடத்துல கரெக்ட் அவன் சொன்னது. ஏன்னா அவன் மீன்காரன், அவனுக்கு தெரியும். சொல்கிறான், இந்த மாதிரி நைட்டெல்லாம் பிடிச்சிட்டா ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆண்டவர் சொல்லுறது, இல்லை நீ வெளியே போடு காத்தால, அப்புறம் மீன் பிடிக்கிறான். ஸோ மீன்காரன் அவனுக்கு தெரியும், நைட்டில் நிறைய மீன் கிடைக்கும், டே டைமில் அவ்வளோ கிடைக்காது. இருந்தாலும் ஆண்டவர் வார்த்தை மணி செய்கிறான். மத்தேயு சுவிசேஷம் 17 இடம். Uh, 24-27. 17:24. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரி பணத்தை கேட்குறாங்க, வரி பணம் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, பேதுரு நோக்கி ஒரு காரியத்தை சொல்கிறார். நல்லா பாருங்க இதில். ஆகிலும் நான் அவளுக்கு உடல் இருந்தாட போய் நீ கடலுக்குள், எங்க போய், கடலுக்குள் போய் தூண்டில் போடு. கடல்ல யாராவது தூண்டில் போடுவாங்களா? கடல்ல யாராவது தூண்டில் போட்டு பார்த்துருக்கீங்களா? ஆற்றுல போடலாம், குளத்துல போய், உங்க வீட்டு கிணத்துல கூட போடலாம் தூண்டில். ஆனால் கடல்ல போட முடியாது. பேதுரு அங்கே என்ன சொன்னான்,
நைட்டு ஃபுல்லா பிடிக்க போனோம், ஒன்றும் பிடிக்கல. ஆனா இங்க என்ன சொல்றார் ஆண்டவர்? கடல்ல போய் தூண்டில போடுறேன்ற. அந்த இடத்துல கடல்ல போய் வலைய போடுன்றாரு. இந்த இடத்துல போய் கடல்ல போய் தூண்டில போடு. அப்ப பேதுரு என்ன சொன்னான்? என்னை வச்சு காமெடி பண்றியா ஆண்டவரே? போய் கடல்ல எவனோ தூண்டில் போடுவானா? அதில் எழுதல. என்கிட்ட சொன்னார் பேதுரு வந்து நைட்டு நான் பேசும்போது சொன்னார். பேதுரு என்கிட்ட சொன்னார், காமெடி கிமெடி பண்றேன் என்னை வச்சு, இதெல்லாம் தப்பு இல்லையா? கடல்ல போய் எவனோ தூண்டில் போட முடியுமா? எங்க போய் எப்படி போட முடியும் தூண்டில் சொல்லுங்க? கடல் ஆழத்துல போனாதான் நம்ம போய் தூண்டில் போய் எடுத்துன்னு வந்து ஒட்டே கொடுன்ற அர்த்தம். இன்னொன்னு சொல்றாரு, முதலாவது அகப்படி மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். மீன்ல வந்து முள்ளு பார்த்துருக்கிறோம், சதையை பார்த்துருக்கிறோம், வாழை பார்த்துக்கிறோம், தலையை பார்த்துருக்கோம், காசை பார்த்துருக்கிறோம்மா. நீங்க எல்லாம் பண்ணுங்க, நேராக தூண்டில் எடுத்து கடலில் போய் போட்டு பாருங்க, தூண்டில் வர மீனை பிடிச்சி காசு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பேதுரு என்ன பண்ணியிருக்கணும்? இந்த இடத்துல பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? என்ன போய் கடலை போய் தூண்டில போட்டு சொல்ற, அதை விட மோசம், ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். ரெண்டாவது, மீன்ல இருந்து காசு எடுக்க சொல்லி, மீன்ல இருந்து முள்ளு வர கிடையாது, எப்படி காசு வரும்? சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணுமா இல்லையா? பேதுரு சொன்னா? சொல்லல. நேரா போய் தூண்டில போட்டு ஒரு மீனை பிடிச்சி வந்து காசு கொடுத்து, ராத்திரியில காத்தால மீன் பிடிக்க முடியாது அந்த பேதுரு நீங்க ஒரு இதுல கடல்ல போய் தூண்டில போட்டு மீனை பிடிச்சி அதை எடுத்து வந்து கொடுக்குறான்னு சொன்னா, அவனோட விசுவாசம் எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா. எங்க இருந்து விசுவாசம் நெகட்டிவ், ஜீரோல இருந்து விசுவாசம் நீ எங்க போயிருக்கு பாரு. ஏன் அவன் விசுவாசம் எப்படி வளர்ந்தது? எப்படி வளர்ந்தது? ஏன்னா அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நடக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்தான், ஆண்டவர் செய்கிற காரியத்தை பார்த்தான், ஆண்டவர் செய்த போதனையை பார்த்தான், ஆண்டவர் செய்த எத்தனை காரியங்கள் என்ன பண்றான் அவன் பார்த்தான். அவன் ஆண்டவர் கூட நடக்க ஆரம்பிக்க 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 ஒவ்வொரு நாளும் அவனுடைய விசுவாசம் விருத்தி அடைஞ்சு, விசுவாசம் என்ன பண்ணுச்சு? அதிகமாகிட்டே போயிட்டே போயிட்டே போய்கிட்டே இருக்கு. நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை டெய்லி நடக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை டெய்லி நடக்கிறீங்க? ஒவ்வொரு நாள் எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஒவ்வொரு நாள் எத்தனை பேர் ஆண்டவரை துதித்து பாடுறீங்க? ஒவ்வொரு நாள் எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தையில படிக்கிறீங்க? வாயிலிருந்து சுகத்தோடு கூட ஆண்டவரேன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு கேட்கிறோம். என் நிறுவன இதயத்தை, பாரமான இதயத்துக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை கொடு, ஒரு கொடு, சமாதானத்தை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றேன். நாம ஏன் ஏன் ஆண்டவரை டெய்லி தொழுவ மாட்டோம்? ஏன் ஆண்டவர் நம்ம டெய்லி தேட மாட்டேன்றோம்? இவ்வளவு செய்யற ஆண்டவர் பாரு, நீங்க கேட்காமே வந்து செய்யறாரா? இல்ல, நீங்க கேட்காம எல்லாத்தையும் செய்யறாரு. அவருடைய பங்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமும் அவர் செய்துட்டு தான் இருக்கிறார். ஆனா உங்க பங்கை நீங்க கரெக்டா செய்றீங்களா? உங்க பங்கை நீங்க கரெக்டா செய்றீங்களா? ஒவ்வொரு நாள் எத்தனை நாளைக்கு பைபிள் ஆண்டவர் வார்த்தைகளை படிக்கிறீங்க? ஆண்டவர் வார்த்தை, இது வந்து வார்த்தைகள் கிடையாது, வாக்கு தத்துவம். வாக்கு தத்துவம். இதோ நாங்கள் பாஸ்டர்மாரெலாம் வந்து ஆண்டவர் சொல்றதை வந்து நான் சொல்ல முடியும். அது வந்து எவ்வளோ சொல்கிறேன், ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் இருக்குமா, ஒரு 1/2 ஹவர் இருக்குமா நாங்கள் பேசுறது. அந்த மீதியெல்லாம் என்ன பண்ணுறீங்க? மீதி நேரங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் பேசினவர் இந்த பைபிளில் ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாக்கு தத்துவத்தில் ஒரு 5-6 வாக்கு தத்துவம் நான் சொல்லியிருக்கிறேன். மீதி இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி புரியும் உங்களுக்கு? எப்படி புரியும்? ஆண்டவர் வார்த்தைகளை டெய்லி படிக்கணும், ஆண்டவரை டெய்லி ஆராதிக்கணும். பேதுரு பாருங்க, மீனே கிடைக்காத இடத்துல மீன் கிடைச்சது. கிடைக்கக்கூடாது, செய்யக்கூடாத காரியத்தை அவன் பேச்சு செய்யறான். யாருமே செய்யணும். அவனு மீன்காரன், அவனுக்கு நல்லா தெரியும் தூண்டில் போட்டு கடலில் மீன் பிடிக்க முடியாது. பட் இருந்தாலும் போய் பண்றான். ஏன் தெரியுமா? அவன் ஆண்டோட நடக்க ஆரம்பிச்சான். அந்த நடக்கிறது நீங்க ஆண்டவரோட என்ன சொல்ற? ஆண்டவர் ரெடியா இருக்காரு, கை பிடிச்சு நடக்க.
கைப்பிடிச்சு நடக்க ரெடியா இருக்காரு. உங்க கையை நீங்க எப்ப நீட்ட போறீங்க? எப்ப நீட்ட பாருங்க. ஆண்டவர் ரெடியா அப்படி கை வச்சு நிற்கிறாரு. வா மகனே, நான் ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்தி சொல்றேன். நீங்க எத்தனை பேர் கையை நீட்டுறீங்க? எத்தனை பேர் கையை நீட்ட போறீங்க? வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். 2020 போச்சு, இப்போ இதெல்லாம் பழசை பற்றி யோசிக்க வேண்டாம். நம்ம திரும்பி பாருங்க, 2026 ஒரு மாற்றத்தை கொண்டு வர. 24 மணி நேரம் இருக்காது. நம்ம என்னத்தான் பண்றோம்னு எனக்கு தெரியல. 24 மணி நேரத்தில் என்னத்தான் நம்ம பண்றோம் உங்களுக்கே தெரியாது. ஒரு நிமிஷம் நாளைக்கு இன்னைக்கு பாருங்க, நாளைக்கு காத்தால உட்காந்து ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 8 மணிக்கு என்ன பண்ண, 9 மணிக்கு என்ன பண்ண, 10 மணிக்கு பண்ண, ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். ஒன்றும் இருக்காது. சபைக்கு வந்த நேரத்தை தர இது எல்லாமே வேஸ்ட். ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். சும்மா உட்காந்து இருக்கும். ஆண்டவர் கொடுத்த அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கா செலவிடுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் நீங்க செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். கொடுத்துட்டாரு. நீங்க பண்றீங்களோ இல்லையோ உங்களுக்கு ஆசீர்வதிச்சா இருக்காரு. உடல் சுகத்தை கொடுக்குறாரு, மனபாரத்தை எடுத்து போறாரு, சமாதானத்தை எல்லாம் கொடுக்குறாரு. அவர் பங்கு அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. உங்க பங்கை நீங்க எப்பதான் செய்ய போறீங்க? உங்க பங்கை எப்பதான் செய்ய போறீங்க? இன்னையிலேருந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க வாழ்க்கையில். இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? புது வருஷ பொறுப்பு. இப்படி பண்ண போறேன், இதை நான் செய்ய போறேன் அப்படி. இந்த மாதிரி செய்யுங்க. ஆண்டவரோட நான் டெய்லி நான் நடக்க ஆரம்பிப்பேன். ஆண்டவர் பாடல்கள்லாம் துதிப்பேன், ஆண்டவரை நல்லா வர்ஷிப் பண்ணுவேன், அவர் வார்த்தைகளை நான் படிப்பேன். ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வாங்க. அப்போ பாருங்க, ஆவி ஆத்மா சரீரத்தில் எப்பயுமே ஒரு சமாதானம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் ஒரு கடமையை செய்வார், நீங்க உங்க கடமையை செய்யுங்க. அல்லேலூயா. எங்கள் அதிமன்னியேசு அன்பிதேனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடும் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். ஆண்டவரே சப்பா, இதில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நீங்க சுகம் கொடுக்கிறோம். தேவனா இருக்கிறதுக்கு நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இதோ நீ எங்களோடு நீ பேசுகிற இந்த நாள் இந்த நிமிடம் கொண்டு எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீ கொண்டு வர முடியாமல் ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கும், ஒவ்வொரு நாளும் துதிக்கும், ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை படிக்கவும் அந்த கிருபை நீ கொடுக்க முடியாமல் ஸ்தோத்திரிக்கும். உங்க பங்கை நீங்க நல்ல முறையில் செய்றீங்க தேவாதி தேவனே. அழைத்தவர் உண்மையில எங்களை ஒருபோது கைவிடா தேவன். எல்லா காரியங்களுக்கு செய்யறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். அது எங்கள் பங்கை நாங்கள் செய்ய அந்த கிருபை எங்களுக்கு கொடுக்கும், எங்களை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவானிற்கு செய்ய பலன் உண்டு என்று சொன்ன வாக்குத்தத்தமே எங்கள் பங்கை நாங்கள் சரிவரை செய்ய எங்களை பலப்படுத்த முடியாமல் ஸ்தோத்திரிக்கம் ஸ்தோத்திரிக்கம் ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இதை ஆராதனை ஆவியான நீரை பொறுப்புக்கின்ற வழிநடத்தி ஆசீர்வதிக்கணும். எல்லா துதி கனமையும் ஜீவனில் இயேசு பிதாவே நீமே.